ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா காட்டுக்கு வந்து தண்ணி காய்ச்ச போகிறேன். எல்லோரும் வந்து வீடியோக்காக தான் வந்து நீ வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு வேலை எப்படி செய்ய போகிறேன், எப்போவும் நான் எப்படி வேலை செய்வேனோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு பதிவாக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அது நடிப்பாக இல்லை என்னோடய உண்மையான வேலையா அப்படி தானே அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு ஆயத்தம் ஆகிட்டுருக்கேன், தயாராகிட்டுருக்கேன். வெயில் சரியான வெயில் பார்த்திங்களா, அதனால தயாராகிட்டுருக்கேன். கண்டினியூ பண்ணலாம். பண்ணிட்டு ஆமாம். இல்லை இல்லை ஏன் நல்லா கட்டலையா? ஆ சேரலையா? கரெக்டா வரமாட்டேங்குதா? சேரலையா? ஏன் இதுல இருந்து லாக் எங்கே வச்சு காணா? தள்ளு தள்ளு பாப்பா. ஆனால் லூஸாக தான் இருக்குது. சேர்ந்துச்சுமா, ஆனால் லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளவுதானா? எப்படிமா சுற்றி அங்கே போனால் பிடிங்கிட்டு போயிடாதா? அங்கே போகாது. நான் சுள்ளேரும் கடிக்குதாம்மா, ஆஃப் பண்ணுறேம்மா. பார்த்து கொண்டு இப்படி வந்து நில்லு. இன்னும் அப்படியே போய் என்னத்தை பார்க்குறேன். எப்படி தான் தீபம் நீ எல்லாம் காலை ஓட்ட போகிறது தெரியல. ஏன்னா எறும்பு குடி பார்த்து நிற்க மாட்டியா? உடனே இதை பார்த்தாலும் கூட பிள்ளைய கொடுவோன்றான்னு கூட பேசுவாங்க. லூஸ் ஆக ஒரு இடத்துல லூஸ் ஆகிடுச்சு. தண்ணி இந்த இதுக்கு போகக்கூடாது. கிட்டிக்கு போய் தானே தண்ணி போய் தானே கிட்டி கிட்டி போயிடுச்சு. பெயிண்ட் அடிச்சு விட்டாக்கா பெயிண்ட் அடிச்சு விட்டா இப்போ தொல்லை இல்லை. யாரும் சீக்கிரம் வந்துட்டு இக்காது. இந்த சும்மா அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறத வாங்கிட்டு நான் கூட வந்துட்டு அடிச்சு விட்றாங்க. அடிச்சு விட்டுட்டாக்கா தண்ணி மட்டும் இக்காது. அந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னாக்கா தண்ணி பட்டாக்கா அதில் நிற்காது கிட்டி விற்காது, சீக்கிரம் போகாது. ஆமாம், இப்போ 4-5 கிட்டி மாற்றியாச்சு, துரு பிடிக்காது. அட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நேற்றே வந்துட்டு பாய்ச்சிட்டாங்க. இது மழை காலத்தில் நட வேண்டிய பயிரை வெயில் காலத்தில் கொண்டு வந்து நட்டால் இதெல்லாம் வந்து சரி ஆகுங்களா? வளரவே செய்யாது. பூரா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன்றும் பட்டு போச்சுங்க. ஒரு 50 கன்று 60 கன்று வச்ச இடத்துல ஒரு 20 கன்று தாங்க தேறி இருக்குது. எல்லாமே வந்துட்டு பட்டு போயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன சொல்கிறது, பழமொழி சொல்லுவாங்களா, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வீங்க. பார்த்திங்களா பட்டு போச்சு. அந்த பக்கம் 2வது வந்துட்டு வாங்கி வச்சது தளைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா அது அலைஞ்சு அது பட்டு போயிடுச்சு. வெயில் இது வந்துட்டு மழை காலத்தில் வச்சாதான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தலையும். நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் மழை தண்ணி பட்டு வந்து வளர்கிற மாதிரி வந்துட்டு வளராதுன்னு பார்த்திங்களா. இந்த இடத்துல இருந்த கன்றும் வந்துட்டு பட்டு போயிடுச்சு. பாருங்கள், இதுவும் வந்துட்டு பட்டு போயிடுச்சு. பைப்பு இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்கு, வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க. அவளை வர சொல்லலாம், பைப்பை தூக்கும் என்ன.
தீபியா அப்படியே வந்துட்டு போய் தண்ணியை போட்டு விடுதி போ. இங்கே எதுவும் இல்லை, அங்கே வந்துருக்கு தண்ணி இன்னும் வரலையா? இங்கே ஒன்றும் காணுமா, ஒன்றும் பிடுங்க காணுமா? அங்கேயும் பிடுங்கலம்மா. அங்கேயும் பிடுங்கலையா? ஆ சரி. அங்கேருந்து பூராமே வந்துட்டு தண்ணி சாய்ந்து வருது. அந்த லாக் இருந்தால் நிற்கும். வா அப்படியே வா தீபியா. அப்படியே வா தீபியா. ஆடு கடிச்சிச்சு, ஆடு கடிச்சிச்சு, ஆடை அம்மா இருக்காது அப்படி இருக்கு. அப்படியே வா தீபியா. லேசா
என் மேலே கீதி போட்டுறாது. மேலே ஆஹா, ரவுண்ட் அடிக்கிறேன். இருங்க. வாய் ஆழமாக இருக்காது. நானே வாய் ஆழமாக இருக்கு. அடைக்க முடியும். நின்று தண்ணி அடைக்கணும். வாய்க்காலுக்கு நின்று தண்ணி அடைக்கணும். அப்படி எடுக்கணும். இங்கே எல்லாம் இங்கே திறந்து ஓடு தெரியுது. நானா நானு தள்ளிக்கோ மாங்கட்டு. அப்படி தள்ளிக்கோ. பண்ணுமா